மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறைந்த நிலையில் சிற்றோடை போல் காட்சியளிக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நரசிம்மகுமார், தற்போது நீர்வரத்து அங்கு எத்தனை கன அடியாக இருக்கிறது? சுற்றுலா பயணிகள் என்ன சொல்கிறார்கள்? இது தொடர்பாக முழு விவரங்கள். வணக்கம். தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு கடுமையாக சரிந்துள்ளது. அதாவது கடந்த மாதம் 24ஆம் தேதி வரை 2300 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. 25ஆம் தேதி முதல் நீர்வரத்து படிப்படியாக சரிய தொடங்கிய நிலையில் நேற்று 800 கன அடியாக நீர்வரத்து இருந்தது. இன்று மேலும் அதிரடியாக முழுவதுமாக நீர்வரத்து சரிந்து தற்போது வெறும் 300 கன அடி நீர் மட்டுமே வந்திருப்பதாக இன்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் அனுப்பியுள்ளனர். இதன் காரணமாக ஒகேனக்கல் பறந்து விரிந்த காவிரி ஆறு தற்போது சிற்றோடையாக மாறி அங்கங்கே குட்டை போல நீர் தேங்கி நிற்கிறது. மேலும் பாறைகளாக முழுவதும் காவிரி ஆறு ஒகேனக்கல் பகுதி முழுவதும் பாறைகளாக காட்சியளிக்கிறது. ஒகேனக்கலுக்கு இருந்து செல்லும் நீர் 300 கன அடி நீர் மட்டுமே இருப்பதாலும் மேட்டூர் அணையில் 70 அடி நீர் மட்டுமே இருப்பதாலும் பாசனத்துக்கு நீர் திறப்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.